ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு மருமகள் கிச்சன். எல்லாருக்குமே ஹாப்பி விமன்ஸ் டே. ரொம்ப நாள் ஆச்சு மோட்டிவேஷனல் வீடியோ போஸ்ட் பண்ணி. லாஸ்ட் vlogல கூட சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்டிருந்தீங்க, ரீசன்ட் டேஸில் க்ளீனிங் வீடியோஸும் மோட்டிவேஷன் வீடியோஸும் ரொம்ப மிஸ் பண்ணுறோம், மறுபடியும் போஸ்ட் பண்ணுங்கன்ட்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு வீடியோ தான் நான் இன்னைக்கு வந்து பிளான் பண்ணியிருக்கேன். கிச்சனை வந்துட்டு சின்னதாக மேக் ஓவர் பண்ண போகிறேன். ரொம்ப ஆசைப்பட்டு இந்த மேக் ஓவர் பண்ணுறேன். எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க. ஸோ ஒரு நாள் ஈவினிங் பார்த்தீங்கன்னா, காலேஜ்லேருந்து வந்துட்டு ஜீவனுக்கு வந்து சரி ஏதாவது ஸ்நாக்ஸ் மாரி செஞ்சு குடுக்கலான்னு சொல்லிட்டு, வெஜிடபிள்ஸ் வந்து ஸ்டீம் பண்றதுக்காக எடுத்திருக்கேன். ஸோ இன்னைக்கு நான் எடுத்திருக்கிற வெஜிடபிள்ஸ் பார்த்தீங்கன்னா, கேரட் எடுத்திருக்கேன், கேபேஜ், அப்புறம் மஷ்ரூம், காலிஃப்ளவர். இந்த எக்கு பாய்லர் வந்து அகாராலேருந்து நான் உங்களுக்கு டெமோ குடுத்துருந்தேன் லாஸ்ட் வீக். ஸோ இதில பார்த்தீங்கன்னா, எக் நீங்க வந்து பாயில் பண்ணலாம். அதே சமயம் போச் பண்ணலாம். அது மட்டும் இல்லாம, ஸ்டீம் பண்ணி ஒரு சில ரெசிபீஸும் இதில வந்து நம்மனால குக் பண்ண முடியும். இந்த அகாரா எக் பாய்லரோட பர்ச்சேஸ் லிங்க் வந்து நான் கீழ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல குடுத்துருக்கேன். ஸோ அதில வந்து பார்த்தீங்கன்னா, தண்ணி ஊத்திட்டு, நம்ம வந்து ஜஸ்ட் ஸ்விட்ச் ஆன் பண்ணா போதும். மேல வந்து லிட் குடுத்துருக்காங்க. அத வச்சு க்ளோஸ் பண்ணிர்றோம். ஸோ கம்ப்ளீட்டா வந்து அந்த தண்ணி எவாப்ரேட் ஆனோனே, அதுவே ஆட்டோமேட்டிக்கா ஸ்விட்ச் ஆஃப் ஆயிடுது. ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது நம்பவே முடியல. அப்படி ஒரு ஸ்மெல். ஆக்சுவலா வெஜிடபிள்ஸ் வந்து இந்த மாரி ஸ்டீம் பண்ணி நம்ம சாப்பிடும்போது, அதில இருக்கிற சத்துக்கள் வந்து வீணாகாம அப்படியே கிடைக்கும். அதுவும் முக்கியமா குழந்தைங்களுக்கு வந்து நம்ம குடுக்குறோம் அப்படின்னா, எய்தர் நம்ம வந்து வெஜிடபிள்ஸ சூப்பா செஞ்சு குடுக்கலாம். இல்லைன்னா இந்த மாரி சாலடா குடுத்தோம் அப்படின்னா, அதில இருக்கிற விட்டமின்ஸ் சத்தாகட்டும், மினரல்ஸ் ஆகட்டும் அப்படியே கிடைக்கும். ஸோ கூட வந்து ஒரு முட்டையும் வச்சு நான் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டீம் பண்ணியிருந்தேன். ஸோ மஷ்ரூம் காலிஃப்ளவரும் ஸ்டீம் பண்ணா இந்த அளவுக்கு டேஸ்ட்டா இருக்கும்னு எனக்கு அப்பதான் புரிஞ்சது. ஜீவனுக்கு ரொம்ப புடிச்சிருந்துச்சு. ஸோ வீக்லி ட்வைஸ் ஆவது வீட்ல எந்த வெஜிடபிள் இருக்கோ நம்ம ஸ்டீம் பண்ணலாம். இது மட்டும் இல்லாம நீங்க வந்து கேப்சிகம் இருந்தா அத வச்சு ஸ்டீம் பண்ணலாம். சிக்கன் வந்து ஹாஃப் குக் பண்ணிட்டு, அத வந்து மின்ஸ்டு சிக்கனா இது கூட வச்சு ஸ்டீம் பண்ணி ஒரு நான்வெஜ் சாலடாவும் எடுத்துக்கலாம். குழந்தைங்க மட்டும் இல்லாம பெரியவங்க டயட்ல இருக்கீங்க அப்படின்னா, காலையில பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து ஏதாவது ஹெல்த்தியா சாப்பிடணும்னு நினைச்சீங்கன்னா, இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். ஸோ ஜஸ்ட்டு சால்ட் அண்ட் பெப்பர் தூவி, ஜீவனுக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு அத நான் சாப்பிட குடுத்துட்டேன். அடுத்ததா ஈவ்னிங் வந்து பார்த்தீங்கன்னா, சாலட் சாப்பிட்டுட்டு அவனுக்கு வந்து ஏதாவது ஒரு எனர்ஜி ட்ரிங்க் மாரி குடுப்பேன். இந்த டிவைன் ஃபுட்ஸ் வெப்சைட்ல ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஒரு சில ப்ராடக்ட்ஸ் ரிசீவ் பண்ணியிருந்தேன். அத பத்தி உங்க கூட நான் ஷேர் பண்ணிர்றேன். ஃபர்ஸ்ட்டு வந்து என்னோட ஃபேவரைட் டர்மரிக் சோப்பு. எல்லா மாசமும் 2, 2 சோப். இது வந்து பேக் ஆஃப் 2வா தான் கிடைக்கும். வாங்கிட்டுருக்கேன். எனக்கும் ட்ரை ஸ்கின், ஜீவனுக்கும் ட்ரை ஸ்கின். ஸோ நான் சொல்லி தான் ஜீவன் வந்து இந்த சோப் யூஸ் பண்ண ஆரம்பிச்சான். நல்லாவே வந்து ரிசல்ட் இருக்கு. அதாவது நம்ம கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ண சோப் போட்டு குளிச்சோம் அப்டின்னா, ஸ்கின் ரொம்ப ட்ரை ஆகும். அதுவும் பெங்களூர் கிளைமேட்ல வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப கஷ்டம். அது ஒரு மாரி ஸ்கேலி ஸ்கின் மாரி ஆயிடும். என்னதான் பாடி லோஷன்லாம் அப்ளை பண்ணாலும் அந்த ட்ரைனஸ் போக மாட்டேங்குது. ஸோ யூஸ் பண்ற சோப்ல தான் பிரச்சனை. அதே இந்த மாரி ஹேண்ட்மேட் சோப்ஸ் யூஸ் பண்ணும்போது, அந்த மாரி ட்ரைனஸ் எதுவும் ஆகுறதில்ல. இது வந்து டர்மரிக் சோப் ஓப்பன் பண்ணும்போதே அந்த மஞ்சளோட வாசம் அவ்ளோ சூப்பரா இருக்கும். நமக்கு ஃபேஸ்ல வந்து ஏதாவது மார்க்ஸ் பிரச்சனைலாம் இருக்கு அப்டின்னா கூட இது கிளியர் பண்ணுது. ஆக்சுவலா டர்மரிக் யூஸ் பண்ணி தயாரிச்சிருக்கிறனால, நமக்கு வந்து அந்த மஞ்சளோட மகிமை கண்டிப்பா தெரியுது. வேற யாராவது நீங்க டர்மரிக் சோப்பு பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, அந்த ஃபீட்பேக்கும் கீழ கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, இந்த நட்டி குல்கண்ட் அப்படின்ற இது வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஏற்கனவே போன மந்த் பார்த்தீங்கன்னா, நான் நெறைய சீட்ஸ் வச்சு ஒரு பேக் எடுத்துட்டு இருந்தேன். ஜீவனுக்கு வந்து இப்போ எக்ஸாம் நடந்துட்டு இருக்கு இல்லையா? ஸோ அவன் ஃபுல் டே உட்காந்து படிச்சுட்டு இருக்கான். ஸோ அப்பப்போ பசிக்கும்போது சாப்பிடறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நட்ஸ் தான் வந்து குடுக்குறேன். அது மெமரி பவரையும் இன்கிரீஸ் பண்ணும். இதுல பார்த்தீங்கன்னா, நட்ஸ் அண்ட் குல்கந்த் சேர்ந்து இருக்குது. ஒரு ஜாம் மாரி குடுத்துருக்காங்க. குல்கந்த் வந்து பன்னீர் ரோஸ் வச்சு தயாரிச்சிருக்காங்க. ஸோ அதனால இத சாப்பிடும்போது உங்களுக்கு வந்து எதுவும் இப்ப சம்மர் ஸ்டார்ட் ஆயிட்டனால நல்ல குளிர்ச்சி உடம்புக்கு. குல்கந்த் சாப்பிடுறதுனால இன்னொரு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கின் வந்து கொஞ்சம் க்ளோ வரும்னு சொல்லுவாங்க. அடுத்ததா வயித்துல புண்ணு இருந்துச்சுனாலும் ஆறிடும். ஸோ ரொம்ப நல்லது. அதனால பார்த்தீங்கன்னா, நட்ஸும், குல்கந்தும் கலந்த மாதிரியான ஒரு பேக் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அதுவும் ஜீவனுக்காக தான். மில்க்ல கலந்து குடிக்கிறதுக்கு ஹாட் கொக்கோ பவுடர் இந்த மந்த் எடுத்திருக்கேன். இதுலயே ஜாகரி பவுடர் குடுத்துருக்காங்க. ஐ மீன் ஜாகரி மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதனால சுகர் எதுவுமே ஆட் பண்ண தேவையில்ல. சாக்லேட் ஃப்ளேவர் பிடிக்காத குழந்தைங்களே இல்லன்னு சொல்லலாம். பால் வந்து அப்படியே குடுத்தோம் அப்படின்னா குடிக்க மாட்டேங்கிறாங்க. பாலோட ஸ்மெல் புடிக்கல அது இதுன்ட்டு. அதனால ஒவ்வொரு மந்த்தும் மாத்தி மாத்தி எடுப்பேன்.
அப்ப வந்து போர் அடிக்காது. ஒரு மாசம் பார்த்தீங்கன்னா, ஏபிசி மால்ட் எடுப்பேன். ஒரு மாசம் வந்து இந்த மாரி ஏதாவது சாக்லேட் பவுடர் எடுப்பேன். இந்த சாக்லேட் பவுடர் வந்து ஐ மீன் இந்த கொக்கோ பவுடர் வந்து கேக் எல்லாம் பேக் பண்றதுக்கும் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ விளாக்லலாம் பார்த்துருப்பீங்க. நெறைய வந்து இப்போ ரீசென்ட் டேஸ்ல கேக் நெறைய பேக் பண்ணி குடுக்குறேன். போன விளாக்ல கூட பனானா வால்நட் கேக் பேக் பண்ணியிருந்தேன். அதுலயும் இந்த கொக்கோ பவுடர் தான் யூஸ் பண்ணியிருந்தேன். நல்லா இருக்கும் டேஸ்ட்டா. ஸோ அது வந்து ஒரு சின்ன கிளாஸ்ல எடுத்துட்டு, ஒரு டம்ளர் பால் ஊத்திட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து மில்க் ஃப்ராத்தர். இது நான் ஐக்கியால பர்ச்சேஸ் பண்ணதுன்னு நெனைக்கிறேன். அமேசான்ல இது இருந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பா கீழ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல உங்களுக்கு லிங்க் குடுக்குறேன். என்னன்னா காஃபியும் நம்ம இந்த மாரி ஃப்ராத் பண்ணி குடிக்க முடியும். குழந்தைங்களுக்கு வந்து ஏதாவது பால்ல கலந்து குடுக்கும்போது, இந்த மாரி நம்ம மில்க்க வந்து ஃப்ராத் பண்ணி குடுத்தோம் அப்படின்னா, நல்லாருக்கும் பார்க்கறதுக்கும். ஆசையா குடிப்பாங்க. ஸோ இப்ப நீங்க வீடியோல பார்த்த த டிவைன் ஃபுட்ஸ் வெப்சைட்ல நான் பர்ச்சேஸ் பண்ண ப்ராடக்ட்ஸ் எல்லாத்துக்குமே பர்ச்சேஸ் லிங்க் வந்து கீழ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல குடுத்திருப்பேன். உங்களுக்கு வேணும்னா நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாம என்னோட கூப்பன் கோடும் இருக்கும். அந்த கூப்பன் கோடு யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஸோ எக்ஸ்ட்ரா இப்போ 5% நம்மளோட டிஸ்கவுண்ட்டும் கிச்சன் கிடைக்கும். மேக் ஓவர் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த கிச்சன் வந்து பாத்தீங்கன்னா, நான் ஆர்கனைஸ் பண்ணி இப்போ வீடியோ போஸ்ட் பண்ணி ஒரு 10 மந்த்ஸ் இருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ அந்த ஆர்கனைசேஷன் வீடியோ பார்த்தவங்களுக்கு ஞாபகம் இருக்கும். 10 மந்த்ஸ் முன்னாடி நான் வந்து எப்படி ஆர்கனைஸ் பண்ணனோ, அதே மாரி தான் இப்போ வரைக்கும் இருக்கு. இதுக்கு ரீசன் வந்து கிச்சன் வீடியோல பார்க்கறதுக்கு அழகா இருக்கணும். பார்த்த உடனே வந்து புடிக்கணும் அப்படின்ற மாரி நான் ஆர்கனைஸ் பண்ணல. நான் வந்து எனக்கு எப்படி கம்ஃபர்டபுளோ அந்த மாரி தான் என்னோட கிச்சன்ல இருக்கிற திங்ஸ வந்து நான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால அத அப்படியே மெயின்டெயின் பண்ண முடியுது. அ ஒரு சிலர் வந்து நெனைக்கிறாங்க, இந்த மாரி மாடுலர் கிச்சன் இருந்துச்சுன்னா, கவுண்டர் டாப்ல எந்த ஒரு திங்ஸுமே இருக்கக்கூடாது. கேஸ் ஸ்டவ் மட்டும் தான் மேல இருக்கணும். மத்தது எல்லாத்தையும் கொண்டு போய் நம்ம கப்போர்டுக்குள்ள வச்சிரணும். அதாவது மிக்ஸி ஆகட்டும், கிரைண்டர் ஆகட்டும் எல்லாத்தையுமே உள்ள வச்சுட்டு, வேணுங்கிறப்போ எடுத்து யூஸ் பண்ணிட்டு, திருப்பி எடுத்து உள்ள வைக்கணும் அப்படின்ற மாரி எனக்கு கமெண்ட் வந்திருக்கு. அப்பதான் எனக்கு புரிஞ்சது. ஓ! இந்த மாரிலாம் நெனச்சுட்டு இருக்காங்கன்ட்டு. அப்படி வந்து என்னால வைக்க முடியாது. என்னன்னா காலையில 8 மணிக்குள்ள நான் பிரேக்ஃபாஸ்ட் குக் பண்ணி, லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணி நான் வேலைக்கு ஓடணும். அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன்னா வேலைக்கெல்லாம் முடியாது. ஸோ மோட்டிவேஷனல் வீடியோவா இத பிளான் பண்ணியிருக்கேன் இல்லையா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டே அடுத்தவங்கள வந்து திருப்திப்படுத்துறதுக்காக நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னா, கண்டிப்பா நாம வந்து கடைசி வரைக்கும் அடுத்தவங்களுக்காகவே வாழ்ந்துட்டு இருக்க வேண்டியதுதான். நமக்காக என்னைக்குமே நம்ம வாழ முடியாது. அதுவும் முக்கியமா சம்பாதிக்க நினைக்கிறீங்க அப்படின்னா, அடுத்தவங்கள வந்து திருப்திப்படுத்திட்டே இருந்தோம் அப்படின்னா, நம்மளால சம்பாதிக்க முடியாது. ஃபர்ஸ்ட் விஷயம் அத நான் சொல்லிர்றேன். ஸோ இப்போ எங்க அபார்ட்மெண்ட்ல 30 ஃபிளாட் இருக்கு. எனக்கு வந்து மோர் தென் ஒரு 15 ஃபிளாட்ல இருக்கவங்க வந்து எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் தான். ஏன்னா ஒரு 10 வருஷமா இந்த அபார்ட்மெண்ட்ல இருக்கோம். நானும் நெறைய பேத்தோட கிச்சன பார்த்துருக்கேன். யாருமே நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்ற மாரி அ கவுண்டர் டாப் வந்து அப்படியே பெர்ஃபெக்ட்டாலாம் வச்சுக்கிறது இல்ல. ஆ இந்த மாரி ஒரு மாடுலர் கிச்சன்னா, அது வந்து இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு ஒரு கற்பனை வச்சிருக்காங்க. அது வந்து பிராக்டிகலா பாசிபிள் கிடையாது. எல்லாத்தோட கிச்சனுமே அந்த கிச்சன்ல யாரு சமைக்கிறாங்களோ, அவங்களுக்கு வந்து எப்படி வசதியோ அந்த மாரி தான் அவங்க வந்து திங்ஸ் அதுல வச்சுக்கிறாங்க. நான் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு சிலர் வந்து ஆர்கனைஸ் பண்ணாம அப்படி அப்படியே வச்சிருக்காங்க. அது அவங்களோட விருப்பம். அது அவங்களுக்கு வந்து எப்படி கம்ஃபர்டபுளோ குக்கிங் அந்த மாரி தான் வச்சிருக்காங்க. ஸோ ஆனா வெளிய இருந்து பார்க்குறவங்க, இந்த பொண்ணு இந்த மாரி ஒரு வீட்ல இருக்கு. அது வீட்ல ஒரு மாடுலர் கிச்சன் இருக்குன்னா, அத அப்படிதான் மெயின்டெயின் பண்ணணும் அப்படின்னு அவங்க ஒரு கற்பனை வச்சுட்டு, அது வந்து அந்த பொண்ணு மேல எதிர்பார்க்குறாங்க. ஸோ அப்படி வந்து யாரையும் திருப்திப்படுத்தணும், யாரையும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு அவசியம் இல்ல. நான் ஒரு யூடியூபரா கூட கமெண்ட் செக்ஷன்ல இந்த மாரி கமெண்ட் பண்றாங்களே, ஸோ அப்போ நம்ம அப்படிதான் வச்சுக்கணும் போல அப்படின்னெல்லாம் அவங்கள வந்து நான் சாட்டிஸ்ஃபை பண்றதுக்காக என்னைக்குமே எந்த விஷயமே பண்றது இல்ல. என்னன்னா, அது ரொம்ப ஆர்ட்டிஃபிஷியலா இருக்கும். ஒரு யூடியூப் வியூஸ்க்காக நான் வந்து கிச்சன் அந்த மாரி ஒரு வீடியோல காட்டிட்டு, அந்த வீடியோ முடிஞ்ச உடனே மறுபடியும் வந்து எனக்கு தகுந்த மாரி கிச்சன மாத்தி வச்சு, அது வந்து அ சீட் பண்ற மாரி இருக்கும். மோஸ்ட்லி இப்ப தொடர்ந்து ஒரு 6 இயர்ஸா விளாக் பார்க்குறவங்களுக்கு தெரியும். ஆல் 365 டேஸ் என்னோட கிச்சன் வந்து இப்படிதான் இருக்கும். நான் வந்து நீட்டா வச்சிருப்பேன். அவ்வளதான். மத்தபடி அடுத்தவங்க எதிர்பார்க்குற மாரி வைக்க மாட்டேன். ஸோ சப்போஸ் நீங்க வந்து வீட்ல ஆ ஸ் ஏதாவது ஒரு ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் இருக்கு. இந்த ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் இல்லைன்னா கூட, நெறைய லேடீஸ் வந்து இப்ப ரீசென்ட் டேஸ்ல எப்படியாவது நம்ம சம்பாதிக்கணும். எப்படியாவது வந்து நமக்கான செல்ஃப் ரெஸ்பெக்ட்ட வந்து நம்ம
கெயின் பண்ணணும். இல்லன்னா இருக்கிற செல்ஃப் ரெஸ்பெக்ட்ட கண்டிப்பா தக்க வச்சுக்கணும்னு நெறைய பேர் நெனைக்கிறீங்க. நம்ம சம்பாதிக்கும்போது கண்டிப்பா அந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட் கெடைக்குது நமக்கு. அது ஒண்ணு. சப்போஸ் நீங்க கண்டிப்பா சம்பாதிக்கணும் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டீங்கன்னா, நான் உங்களுக்கு எப்பவுமே சஜெஸ்ட் பண்றது, நீங்க ஏதாவது ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க. இதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு ப்ரொஃபஷன்ல ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, அந்த ப்ரொஃபஷன்ல உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படின்ற பட்சத்துல அத வேஸ்ட் பண்ணாம, நடுவுல ஒரு பிரேக் ஆயிருந்தாலும், கல்யாணம், குழந்தை அப்படின்ற ஒரு பிரேக் இருந்தாலுமே, மறுபடியும் அதே ஃபீல்டுக்குள்ள என்டர் ஆகறக்கு ட்ரை பண்ணுங்க. அதுதான் வந்து இருக்கறதுலயே பெஸ்ட் ஆப்ஷனா நான் சொல்லுவேன். நீங்க படிச்ச படிப்பும் வீணாகாது. உங்களோட எக்ஸ்பீரியன்ஸும் வீணாகாது. ஏன்னா, இப்ப ரீசென்ட்டா நெறைய பேர் வந்து எனக்கு கமெண்ட்டும் பண்ண ஆரம்பிச்சுட்டீங்க. மெயிலும் நான் எக்கச்சக்கமா இந்த ஒரு 2, 3 வருஷத்துல ரிசீவ் பண்ணிட்டேன். நீங்க சொன்னதுக்கு அப்புறமா நாங்க வேலைக்கு அப்ளை பண்ணி, மறுபடியும் வேலையில ரீஜாயின் பண்ணி, நான் இவ்ளோ சம்பாதிக்கிறேன். மந்த்லி இவ்ளோ ஏர்ன் பண்றேன். உங்களோட மோட்டிவேஷன் தான் காரணம்னு சொல்லியிருந்தீங்க. ஆக்சுவலா நீங்க வேலைக்கு அப்ளை பண்ணா தான் உங்களுக்கு வந்து அந்த வேலை கிடைக்குமா இல்லையான்னே தெரியும். ஆனா நீங்க என்ன நெனச்சுக்கிறீங்க, நடுவுல நம்ம ஒரு பிரேக் எடுத்திருக்கோம். நமக்கு வந்து மறுபடியும் வேலை கிடைக்காது. நம்மனால மறுபடியும் ஏர்ன் பண்ண முடியாதுன்னு நீங்க தப்பா நெனச்சுட்டு இருக்கீங்க. ஆக்சுவலா கொரோனாக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா, இப்ப வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டீஸ் வந்து எக்கச்சக்கமா இருக்கு. நானே இப்ப ரீசென்ட்டா நெறைய வீடியோஸ்ல உங்களுக்கு வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டீஸ் பத்தி சொல்லிக்கிட்டே தான் இருக்கேன். இப்ப வேலைக்கு வந்து நெறைய ஆட்கள் தேவைப்படுறாங்க. ஆனா பிரச்சனை என்னன்னா, வேலை செய்யறதுக்கு ஆட்கள் வரமாட்டேங்கிறாங்க. அதுதான் வந்து இப்ப ரீசென்ட் டேஸ்ல இருக்கிற பிரச்சனை. ஸோ நீங்க சம்பாதிக்கணும்னு நெனச்சீங்கன்னா, நான் மறுபடியும் சஜெஸ்ட் பண்றேன். தயவு செஞ்சு நீங்க படிச்ச ஃபீல்ட்லயே சம்பாதிக்க ட்ரை பண்ணுங்க. ஏன்னா நெறைய லட்சக்கணக்குல வந்து ஃபீஸ் கட்டி பேரண்ட்ஸ் வந்து படிக்க வச்சிருக்காங்க. அந்த படிப்பு வீணாகாம பார்த்துக்கோங்க. அ அப்படி வந்து நீங்க அப்ளை பண்ணி ஜாப் கிடைச்சிருச்சுன்னா, அது நல்லது தானே! சப்போஸ் அந்த மாரி ஜாப் உங்களுக்கு கிடைக்கலனா மட்டும் அடுத்த ஆப்ஷனுக்கு போங்க. அதுவும் இப்ப பார்த்தீங்கன்னா, இப்ப ரீசென்ட்டா காமனா நெறைய ஜாப்ஸ் இருக்குது. நம்ம ஏதாவது ஒரு டிகிரி பண்ணியிருந்தா போதும். நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ஒரு இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் ஸ்கில் இருந்தா போதும். நெறைய ஜாப்ஸ் வந்து இப்ப ரீசென்ட் டேஸ்ல கிடைக்குது. ஸோ இந்த ஜாப் நான் எது சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்ட் டெஸ்க்ல ஒர்க் பண்றதுன்னு சொல்லுவாங்க. எந்த ஒரு ஆஃபீஸா இருந்தாலுமே ஃப்ரண்ட் டெஸ்க்ன்னு ஒண்ணு இருக்கும். அதுல வந்து ஓரளவுக்கு கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்கிற மாதிரியான ஆட்கள் எப்பவுமே தேவைப்படுவாங்க. இப்போ அந்த ஆஃபீஸ்க்கு வந்து யாராவது வர்றாங்க, அந்த ஹெட்ட மீட் பண்ண விரும்புறாங்கன்னா, அவங்களுக்கான அப்பாயின்ட்மென்ட்ட ஃபிக்ஸ் பண்றது, வர லெட்டர்ஸ்க்கு வந்து கம்யூனிகேட் பண்றது, ஃபோன் கால்ஸ் அட்டெண்ட் பண்றது, இதெல்லாம் வந்து ஃப்ரண்ட் டெஸ்க் ஒர்க்குன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ கிச்சன் வந்து நான் டீப் கிளீன் பண்ணிட்டேன். சின்னதான ஒரு மேக் ஓவர் தான். எவ்ளோ பெரிய சேஞ்ச் கொண்டு வந்திருக்குன்னு பாருங்க. இந்த எல்இடி லைட் வந்து அந்த 10 மந்த்ஸ் பிஃபோர் வீடியோலயே நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலா ஆனா அது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பிளக் வந்து கூட வரல. அது வந்து நாம தான் வந்து பிளக் எல்லாம் எலக்ட்ரீஷியன கூட்டிட்டு வந்து எக்ஸ்ட்ராவா பண்ண வேண்டியதா இருந்தது. பட் எனக்கு நல்ல வேளை Amazonல இந்த ப்ராடக்ட் கிடைச்சது. இதுக்கும் லிங்க் நான் கீழ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல குடுத்துருக்கேன். ஜஸ்ட் வந்து ஒரு டபுள் சைட் டேப் வச்சு நான் வந்து இத ஒட்டிட்டேன். ஜீவனும் எனக்கு ஹெல்ப் பண்ணா. ஸோ இதோட லென்த் வந்து பார்த்தீங்கன்னா, 3 மீட்டர்ஸ் இருக்கு. எனக்கு கேஸ் ஸ்டவ் பக்கத்திலேயே வந்து ஒரு பிளக் பாயிண்ட் வந்து ஃப்ரீயா இருந்தது. ஸோ அதுல வந்து கனெக்ட் பண்ணிட்டு, ஜஸ்ட் அந்த டபுள் சைட் டேப்ப வந்து கட் பண்ணி, சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி அங்கங்க ஒட்டியிருக்கேன். அவ்ளோ ஹேப்பியா இருந்தது. ஏன்னா ஒரு 10 மந்த்ஸா இதுக்கு நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். எப்படியாவது இந்த எல்இடி லைட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடணும். என்னன்னா, நாங்க ஃப்ளாட்ல இருக்கிறனால பார்த்தீங்கன்னா, கிச்சன்ல வந்து வெளிச்சம் கம்மியா தான் இருக்கும். எப்பவுமே கிச்சன் லைட்ட வந்து ஆன் பண்ணி வச்சு வச்சு சமைக்கிற மாரி இருக்கும். ஆ பகல் நேரத்தில ஆக்சுவலா ஒரு 2 டூ 3:00 வரைக்கும் வெளிச்சம் இருக்கும். ஒரு 3 மணிக்கு மேல பார்த்தீங்கன்னா, லைட் ஆன்லயே இருக்கிற மாரி இருக்கும். ஸோ அதுக்கு வந்து இந்த மாரி எல்இடி ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா, அந்த எல்இடி லைட் மட்டும் ஆன் பண்ணி சமைச்சுக்கலாம்னு சொல்லிட்டு போட்டிருந்தேன். கண்டிப்பா கீழ கமெண்ட் பண்ணுங்க. எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அப்புறம் இன்னொரு விஷயம் உங்களுக்கு ஏதாவது வீடியோஸ் புடிச்சிருந்துச்சு, அந்த வீடியோட கன்டென்ட் வந்து உங்களுக்கு இன்ட்ரஸ்டிங்காவும், யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நெனச்சீங்கன்னா, தயவு செஞ்சு அந்த வீடியோக்கு லைக் பண்ணீங்கன்னா தான், எனக்கு வந்து உங்களுக்கு இந்த மாரி கன்டென்ட்லாம் புடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு, தொடர்ந்து அது மாரி வீடியோஸ் வந்து என்னால போஸ்ட் பண்ண முடியும். ஸோ கமெண்ட் பண்றதுக்கு வந்து டைம் இல்லாதவங்க, சப்போஸ் வீடியோ புடிச்சிருக்குன்னா, தயவு செஞ்சு லைக் பண்ணுங்க. ஸோ இப்ப வந்து நான் எல்இடி லைட்ட வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு, மறுபடியும் கவுண்டர் டாப் வந்து
ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருக்கேன். இந்த ஆர்கனைசர்ஸ் எல்லாம் நான் வீட்டு பக்கத்துல இருக்கிற கடையில வாங்குனது. ஆன்லைன்ல வாங்கல. இது வந்து மேங்கோவுட்ல பண்ண 2 ஆர்கனைசர்ஸ் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். சிமிலர் ஆர்கனைசர் வந்து அமேசான்ல இருந்துச்சு அப்படின்னா, நான் கண்டிப்பா கீழ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல உங்களுக்கு லிங்க் குடுக்குறேன். ஸோ இதுல பார்த்தீங்கன்னா, நான் ஆயில் கேனிஸ்டர்ஸ்லாம் வந்து ஸ்டோர் பண்ணியிருந்தேன். ஐ மீன் ஆயில் கிளாஸ் பாட்டில்ஸ்லாம். ஸோ அந்த ஆயில் வந்து கீழ எப்படி இருந்தாலும் லைட்டா லீக் ஆகும் இல்லையா? அது வந்து நம்ம இது பண்றதுக்கு ஐ மீன் அவாய்ட் பண்றதுக்கு கீழ வந்து ஜஸ்ட் டிஷ்யூ பேப்பர் மட்டும் போட்டு, அது மேல ஆயில் பாட்டில்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணியிருந்தேன். ஸோ கிளீன் பண்றதும் ரொம்ப ஈஸியா தான் இருந்தது. பார்த்தீங்கன்னா, அந்த பழைய டிஷ்யூ பேப்பர் ரிமூவ் பண்ணா கீழ சுத்தமா ஆயில் ஸ்டெயின் எதுவுமே இல்ல. ஜஸ்ட் ஒரு கிளாத் வச்சு வைப் பண்ணிட்டு, நான் மறுபடியும் அதே மாதிரி ஃப்ரெஷ்ஷான டிஷ்யூ பேப்பர் வந்து போட்டுட்டு வச்சுட்டேன். ஸோ நீங்க எங்க வந்து ஆயில் பாட்டிலோ, இல்ல ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல ஆயில் கண்டெய்னர் வச்சிருக்கீங்க, ஸ்டோர் பண்ணாலுமே, கீழ ஜஸ்ட் ஒரு டிஷ்யூ பேப்பர் மட்டும் போட்டுட்டு அது மேல வச்சுட்டீங்கன்னா, நமக்கு இந்த மாரி கிளீன் பண்றதெல்லாம் ரொம்ப ஈஸியா இருக்கும். இது வந்து ஒரு கிச்சன் டவல் ரோல் மாதிரி. இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கிச்சன் கிளாத்தாவும் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து வெட் பண்ணிட்டு, ஐ மீன் தண்ணீல வந்து நனச்சுட்டு நல்லா புழிஞ்சிட்டீங்க அப்டின்னா, இது ஒரு துணி மாரியே ஒர்க் அவுட் ஆகும். நம்ம நார்மலான கிளாத் யூஸ் பண்ணும்போது, அதுல எண்ணெய் ஸ்டெயின்லாம் ஆயிடுச்சு அப்டின்னா, அதெல்லாம் வந்து கிளீன் பண்றது, ஐ மீன் துவைக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம். ஆனா, இந்த மாரி ஆயில் ஸ்டெயின்ஸ்க்குலாம் வந்து இது ரொம்ப நல்லாருக்கும். மறுபடியும் மறுபடியும் வாஷ் பண்ணி, நம்ம வந்து ட்ரை பண்ணி இத ரீயூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இதுவும் நான் அமேசான்ல வாங்குனது தான். ஸோ எல்லாத்துக்குமே லிங்க் நான் உங்களுக்கு கீழ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல குடுத்துர்றேன். ஐ மீன் கிச்சன்ல வந்து நம்ம நார்மலான கிளாத் யூஸ் பண்றத விட, இந்த மாதிரியான கிச்சன் டவல்ஸ் வந்து யூஸ் பண்ணும்போது, அது வந்து ரீயூசபிள் தான். நமக்கு வாஷ் பண்ற பிரச்சனை இல்ல. ரொம்ப அழுக்காயிடுச்சு அப்டின்னா, அது வந்து டிஸ்கார்ட் பண்ணிட்டு மறுபடியும் நம்ம இன்னொரு பேப்பர் எடுத்துக்கலாம். ஸோ அது கண்டிப்பா நீங்க யூஸ் பண்ண ட்ரை பண்ணி பாருங்க. நான் இங்க பெங்களூர்ல வந்து பார்த்தீங்கன்னா, நியர்லி ஒரு 20 இயர்ஸ் ஆகுது. கல்யாணத்துக்கு முன்னாடியே நான் வந்து பெங்களூர்ல ஒர்க் பண்ணிட்டுருந்தேன். ஒரு 3 இயர்ஸ் வந்து ஒர்க் பண்ணிட்டுருந்தேன். அப்புறமா மேரேஜ் ஆயிட்டு இப்போ ஒரு 15 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ டோட்டலா 18 இயர்ஸா நான் பெங்களூர்ல இருக்கேன். இங்க வந்து டிஃபரண்ட் கல்ச்சர் பீப்பிள வந்து 18 வருஷமா நான் பார்த்துட்டுருக்கேன். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, தமிழியன்ஸ் வந்து நெறைய இருக்காங்க. அப்புறம் நேட்டிவ் ஆஃப் கன்னடா பீப்பிள் இருக்காங்க. தெலுங்கு எங்க அபார்ட்மெண்ட்ல நெறைய பேர் இருக்காங்க. 30 ஃபிளாட்ல நியர்லி 25 ஃபிளாட் வந்து பார்த்தீங்கன்னா, தெலுங்கு பேசுறவங்க தான் இருக்காங்க. என்னன்னா எங்களோட பில்டர் வந்து ஆந்திரா சைடு. ஸோ அதுக்கப்புறமா நார்த் இந்தியன்ஸ் நெறைய இருக்காங்க. ஸோ இப்போ ஒர்க் போக ஆரம்பிச்சதுக்கு அப்புறமும் நான் நெறைய பீப்பிள் வந்து மீட் பண்றேன். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ வச்சு நான் உங்களுக்கு வந்து இந்த வீடியோல இத கம்யூனிகேட் பண்றேன். தப்பா நெனச்சுக்காதீங்க. நான் பார்த்த வரைக்கும் நம்ம தமிழ் பேசுறவங்க தான் நான் அத எப்படி சொல்றதுன்னு தெரியல. அ குக்கிங்க்கு வந்து நெறைய இம்பார்ட்டன்ஸ் குடுக்குறோம். மத்தவங்க கூட கம்பேர் பண்ணும்போது, கிச்சன்ல நாம ஸ்பெண்ட் பண்ற டைம் வந்து ரொம்ப ஜாஸ்தி. காலையில பிரேக்ஃபாஸ்ட் ஆகட்டும், லஞ்ச் ஆகட்டும், டின்னர் ஆகட்டும், அத வந்து ஒரு விருந்து மாரி பிளான் பண்ணி, நெறைய சமைச்சுக்கிட்டே இருக்கோம். லஞ்ச் பாக்ஸுக்கு தான் வந்து பயங்கரமா ப்ரிஃபரன்ஸ் குடுத்து, விதவிதமா சமைக்கணும், விதவிதமா ஹஸ்பண்டுக்கு லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணணும், குழந்தைங்களுக்கு பேக் பண்ணணும் அப்படின்றது வந்து ஒரு பெரிய கன்டென்ட் ஆக்சுவலா YouTubeல. ஆனா ரியாலிட்டில அ பார்த்தீங்கன்னா, மத்தவங்க வந்து மத்த லாங்குவேஜ் பேசுறவங்க வந்து இந்த அளவுக்கு நாம ஃபுட் குடுக்குற அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் வந்து குடுக்கறது இல்ல. ஸோ நான் காட்டுன கிச்சன் டவல தான் நான் வெட் பண்ணிட்டு, சிம்னி வந்து உங்களுக்கு கிளீன் பண்ணி காட்டிட்டு இருக்கேன். அந்த பிளேட்ல வந்து எண்ணெய் பிசுக்கு ரிமூவ் பண்றது ரொம்ப கஷ்டம். இதுல காஸ்டிக் சோடாலாம் முக்கி வச்சு நம்ம வந்து அத வாஷ் பண்ணணும். ஆனா இது வந்து ஒரு ஹேக் மாரி வச்சுக்கலாம். ஜஸ்ட் அந்த டவல வச்சு நான் வைப் பண்ணி எடுத்துட்டு, தண்ணீல வந்து ஒரே ஒரு தடவ ஸ்க்ரப் வச்சு நீட்டா கழுவிட்டேன். 5 மினிட்ஸ்ல வந்து சிம்னி பிளேட்ஸ வந்து நீங்க கழுவிர்லாம். இது ஒரு சின்ன டிப்பா எடுத்துக்கோங்க. ஸோ நான் மறுபடியும் விஷயத்துக்கு வரேன். எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, இங்க வேலைக்கு போயிட்டுருக்காங்க. இங்க நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எங்க ஏரியா வந்து பயங்கரமான ஒரு பணக்கார ஏரியா. இங்க இருக்கவங்க எல்லாருமே இப்ப பார்த்தீங்கன்னா, 1 க்ரோக்கு மேல தான் வந்து இன்வெஸ்ட் பண்ணி வீடுலாம் வாங்கிட்டு வராங்க. மோஸ்ட்லி ஹஸ்பண்ட்லாம் வந்து ஐடி ஃபீல்ட்ல தான் ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. அ கண்டிப்பா வேலைக்கு போய் தான் ஆகணுன்ற ஃபினான்ஷியல் சிச்சுவேஷன்ல அவங்க இல்ல. எனக்கு இது நல்லா தெரியும். பர்சனலா அவங்க கூட பேசுறதுனால. பட் எல்லாருமே அவங்க வந்து படிச்சிருக்காங்க. அந்த படிப்பு வீணாக கூடாதுன்றதுக்காக கண்டிப்பா சம்பாதிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அவங்கள பார்த்து தான் நானே ஜாபுக்கு அப்ளை பண்ணேன். நானும் ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த வீடு வந்தப்போ சமைச்சுட்டு தான் இருந்தேன்.
பட் நான் யோசிச்சது வந்து இவங்களுக்கெல்லாம் பெருசா ஃபினான்ஷியல் ப்ராப்ளமே இல்லையே! இவங்க வந்து ஏன் இவ்ளோ கஷ்டப்பட்டு வேலைக்கு போறாங்க அப்படின்னு நானும் தப்பா நெனச்சுட்டு இருந்தேன். ஆக்சுவலா. பட் எனக்கு அப்புறம் தான் புரிஞ்சது. அவங்க மைண்ட் செட்டும் பார்த்தீங்கன்னா, நம்ம சும்மா சமைக்கிறதுக்காக மட்டுமே பொறக்கல. சமைக்கிறது தான் வந்து நம்மளோட என்ன சொல்றது? கோலு. அ எப்பவுமே சமைச்சுட்டே இருக்கணும் அப்படின்ற மென்டாலிட்டிலாம் இங்க யாருமே இல்ல. எல்லாருக்குமே வந்து ஒரு வகையில அ அவங்களுக்கு அவங்களே யூஸ்ஃபுல்லா இருக்கணும்னு நெனைக்கிறாங்க. எய்தர் படிச்ச படிப்ப வச்சு வேலைக்கு போறாங்க. இல்லைன்னா அவங்களுக்கு எது மேல பேஷன் இருக்கோ, அத வந்து ஒரு பிசினஸா கொண்டு வராங்க. நெறைய பேர் வந்து இங்க கார்மெண்ட் பிசினஸ் ஆஃப்லைன் ஷாப் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. வீட்ல இருந்தே குக்கீஸ், கேக்லாம் பேக் பண்ணி எக்கச்சக்கமா இங்க வந்து எங்க லேஅவுட்ல போயிட்டுருக்கு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, பர்த்டே பார்ட்டீஸ்க்கு வந்து ஆர்கனைஸ் பண்றது. அ அந்த பார்ட்டீஸ்க்கான கேக் பண்ணி குடுக்கறது, ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ்க்கு வந்து குடுக்கறது, அப்புறம் யோகா கிளாஸ் எடுக்கறது, இந்த மாரி ஏரோபிக்ஸ் கிளாஸ் நடத்துறது, குழந்தைங்களுக்கு வந்து ஈவ்னிங் வந்து பார்த்தீங்கன்னா, டியூஷன் எடுக்கறது, இதெல்லாம் வந்து பண்ணிட்டுருக்காங்க. ஸோ ஃபினான்ஷியல் கிரைசிஸ் இல்லைனாலுமே, அவங்கவங்களுக்கான செல்ஃப் ரெஸ்பெக்ட்ட வந்து தக்க வச்சுக்கிறதுக்கு கண்டிப்பா சம்பாதிக்கிறாங்க. அதுல நான் மெயினா பார்த்தது, சமைக்கிறதுக்கு வந்து அவங்க அவ்வளவா இம்பார்ட்டன்ஸ் குடுக்குறதில்ல. அவங்களும் கண்டிப்பா சமைக்கிறாங்க. சமைக்காமலாம் எல்லாரும் வெளிய வாங்கி சாப்பிடுறாங்க அப்படிலாம் நான் மீன் பண்ணவே இல்ல. அவங்கனால என்ன முடியுமோ, அத வந்து சமைக்கிறாங்க. இல்லையா, ஏதாவது ஒரு ஹவுஸ் ஹெல்ப்ப வந்து போட்டுக்கிறாங்க. மெய்டு, குக் அந்த மாரிலாம் போட்டுக்கிறாங்க. ஸோ நம்ம வந்து பேசிக்கா நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது ஒரு ஹோம் மேக்கரா இருந்தப்போ நம்ம எப்படி வந்து குக் பண்ணிட்டு இருந்தோமோ, அதே மாதிரி வேலைக்கு போனதுக்கு அப்புறமும் பண்ண முடியாது. கண்டிப்பா பண்ண முடியாது. ஸோ, அதில நம்ம கொஞ்சம் காம்ப்ரமைஸ் ஆக தான் செய்யணும். சரி சப்போஸ் நம்மனால அந்த வேலைகள மேனேஜ் பண்ண முடியலன்னா, ஒரு ₹20,000 சேலரி வர மாரி ஒரு ஜாபுக்கு போறோம்னா, அட்லீஸ்ட் ஒரு 1,500லேருந்து ₹2,000க்குள்ள ஒரு குக்கோ இல்ல மெய்டோ வந்து நம்ம ஒரு ஹவுஸ் ஹெல்ப்பா போட்டுக்கிட்டோம் அப்படின்னா, ஈஸியா இருக்கும் வேலைய மேனேஜ் பண்றதுக்கு. மெய்டுன்னு நான் மீன் பண்றது இங்க 2 கேட்டகரியா பிரிச்சிருக்காங்க. அ வீடு கூட்டி தொடச்சு பாத்திரம் கழுவுறவங்கள வந்து மெய்டுன்னு சொல்றாங்க. குக்கு வந்து சமையல் மட்டும் செய்வாங்க. காலையில பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச் குக் பண்ணி வச்சுட்டு போயிருவாங்க. அவங்கள வந்து குக்குன்னு சொல்றாங்க. ஸோ இங்க நெறைய பேர் வந்து ஐடி ஃபீல்ட்லயும் ஒர்க் பண்றாங்க. ஸோ குழந்தைங்களுக்கு வந்து காலையில பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்ச் குக் பண்ண முடியாத பட்சத்துல, நெறைய பேர் இந்த மாரி தான் ஹவுஸ் ஹெல்ப்க்கு வந்து போயிர்றாங்க. அது தப்பான விஷயமும் கிடையாது. ஸோ அந்த மாரி ஆப்ஷன்ஸ்லாம் யோசிச்சு பார்த்தீங்க அப்டின்னா, கொஞ்சம் நம்ம கிச்சன விட்டு வெளிய வந்து, நம்ம சம்பாதிக்கிறதுக்கு வந்து ட்ரை பண்ணுவோம்னு நெனைக்கிறேன். நான் மறுபடியும் கேட்டுக்கிறேன். இந்த மாரியான மோட்டிவேஷனல் வீடியோஸ் உங்களுக்கு புடிச்சிருக்கு அப்டின்னா, கண்டிப்பா இந்த வீடியோக்கு வந்து லைக் பண்ணுங்க. நீங்க என் சேனல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க, இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருக்கு அப்டின்னா, கண்டிப்பா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.